மக்களை காக்கிற உங்களுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதில் சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க காரணமான காவலர்களாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வாரம் ஒரு நாள் ஓய்வு வழங்கப்படுது. காவலர்களுக்கு வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை 2 மடங்காக வழங்கப்பட்டு வருது. காவலர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை துணைக்கும் மெடிக்கல் செக்கப் பண்ணுறோம். பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ பரிசோதனையும் இதில் அடங்கும். +2 அதில் அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களோட குழந்தைகளுக்கு மேற்படிப்புகளுக்காக கல்வி உதவித்தொகையாக தலா 30,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. உங்கள் நலனுக்காக பல்வேறு மாவட்டங்களில் காவலர் நல அங்காடிகள் திறக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் கூட தென்காசி, ராணிப்பேட்டை, செங்கற்பட்டு, மயிலாடுதுறை ஆகிய புதிய மாவட்டங்களில் திறந்து வச்சுருக்கிறோம். இரவு ரோந்து பணிகளுக்கு போகக்கூடியவங்களுக்கு சிறப்பு படி வழங்கப்பட்டு வருது. பெண் காவலர்களுக்கான ஒர்க் லைஃப் பேலன்ஸ் குறித்த ஆனந்தம் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. காவலர், தலைமை காவலர், உதவி ஆய்வாளர், ஆய்வாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட குடிமனை வீடுகளின் அளவு விகிதாச்சாரப்படி உயர்த்தி வழங்கப்பட்டு வருது. இன்னும் சில டேட்டாக்களை சொல்கிறேன். எஸ்எஸ்எல்சி +2ல் டாப் 10 வந்த நம்ம காவலர்களின் குழந்தைகள் 2493 பேருக்கு நம்ம ஆட்சியில் 1,33,00,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கு. நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 66 துணை கண்காணிப்பாளர்களும் 1065 காவல் உதவி ஆய்வாளர்களும் 16,199 2ஆம் நிலை காவலர்கள்னு மொத்தம் 17,330 நபர்கள் தமிழ்நாடு காவல்துறைக்கு தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. மேலும் 2000 தீயணைப்பாளர்கள், 129 நிலைய அலுவலர்கள், 366 2ஆம் நிலை சிறை காவலர்களும் தமிழ்நாடு சீருடை வாரியம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. காவல்துறையில் பணிபுரிஞ்சு மறைஞ்சவங்களோட வாரிசுகள் 1532 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்கியிருக்கிறோம்.